கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் 2024 முதல் மேட்ச் யாருக்கு? ஸோ கிட்டத்தட்ட மார்ச் 28லேருந்து 29 அந்த மாதிரி டைம்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் மே 26 ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களாமா. ஸோ இதில் எந்த வித கேப்புமே இல்லாமல் லீக் மேட்சஸை நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் போன வருஷம் நடந்த சம்பவம் அப்படி அந்த அளவுக்கு ரெவன்யூ அப்படிங்கிறது ஐபிஎல் ஜென்ரேட் பண்ணி தந்திருக்குங்க. வேர்ல்ட் கப் பண்ணி தந்ததை விட, ஏசியா கப் பண்ணி தந்ததை விட, ஸோ பாகிஸ்தான் பிரீமியர் லீக் அவங்க நடத்துறாங்க தெரியுமா, அது எல்லாத்த விட ஐபிஎலுக்கு தான் அந்த ஒரு ஸ்பான்சர்ஸ் மூலியமாகவும் ஏகப்பட்ட ரெவன்யூஸ் வந்திருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அதுபடி பார்த்தோம்னா ஐபிஎலுக்கு மிகுந்த எதிர்பார்ப்போட வராங்க. ஸோ புது சில விஷயங்கள் ஆட் பண்ணணும், ஏகப்பட்ட விஷயங்களை புதுசாக கொண்டு வரணும். பிபிஎல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மற்றவங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்து பொறுக்கி புது விஷயத்தை ஆட் பண்ண போறாங்க. அதுல கேப்பே விடாம நடத்துறதும் ஒரு விதம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். முதல் மேட்ச் யாருக்கு அப்படிங்கிறதா கேள்வியா இருந்துச்சு. சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி அப்படிங்கிறது ஒரு 50% அப்படின்னா கூட சான்ஸ் நம்பர் 2 ஆர்சிபி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸுக்கும் ஹைலி பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த 3 டீம்ல ஏதோ ஒரு பிக் டீம் ஆடி ஆகணும். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்க அண்ணா சோலோ ஆடினா கூட பரவாயில்ல. நான் சோலோனா எதை மீன் பண்றேன் அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கிற ஃபேன் பேஸுக்கு குஜராத் டைட்டன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் கூட மேட்ச் போட்டா கூட ஓப்பனிங் மேட்ச்க்கு அவ்வளவு ரசிகர்கள் வருவாங்க. ஒன்னு சிஎஸ்கேவே இந்த மாதிரி தனியா விடணும், அப்படி இல்லைன்னா ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸ் இவங்களுடைய மேட்ச் நடத்தணும். இந்த 2 மேட்சுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதுல ஆர்சிபி மும்பைக்கு முதல் மேட்ச் இல்லைன்னா இரண்டாவது மேட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கம்பேரிசன் வீடியோ போடுங்க ப்ரோ, ஸோ எந்த டீம் பலமா இருக்காங்க பலமீனமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மும்பை ஆர்சிபி கம்பேரிசன் வீடியோ பார்த்தலாம். சின்னசாமி லான்னா யார் வின் பண்ணுவாங்க, அண்ட் வான்கடைனா யாருக்கு சான்ஸ் ஹைலி பாசிபிள், 2 பேருடைய ஸ்குவாட் எப்படி இருக்கு, எந்த ஸ்குவாட் பேலன்ஸ்டா இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் டீடைலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ ஆர்சிபியோட பிளேயிங் 11 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மும்பையோட பார்க்கலாம், ஆர்சிபியோட நிறைய பார்த்தாச்சு, இருந்தாலும் மேற்கொண்டு ஒரு தடவை பார்த்துருவோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் பேட்டிங் யூனிட்ல பிரச்சனை இல்லைங்க. இந்த தடவை மிடில் ஆர்டர்ல அந்த ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. மேக்ஸ்வெல் நம்பர் 5 ஆடுறாரு, கேமரோன் கிரீன் ஆட் பண்ணியிருக்காங்க, பட்டிதர் இருக்காரு, அது போக யங்ஸ்டர்ஸ் 2-3 பேர் இருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டா பேட்டிங் ஆடுறதுக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா ஸோ மயங்க் தகர் அவர் வேற எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு 7 வரைக்கும் பேட்டிங் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் லாக்கி ஃபர்குசன் இல்லைனா அல்சாரி ஜோசப், அது மட்டும் இல்லாமல் டாம் கரன், இந்த மாதிரி இருக்கிறதுல யாராவது ஒருத்தர் தான் உள்ள ஆட முடியும். பிகாஸ் கேமரோன் கிரீன் மேலே ஆடுறாரு, அது மட்டும் இல்லாமல் ஃபேப் டூப்ளசி அண்ட் மேக்ஸ்வெல் ஆடுறாங்கிறதுனால ஏதாவது ஒரு பவுலரோட தான் போக முடியும். அண்ட் எஸ் தயால் கண்டிப்பாக ஆடி ஆகணும், அண்ட் சிராஜ் இருக்காரு. ஸோ இது போக பேக்கப்புக்கு பவுலர் வேணுனாலும் வைசாக் விஜயகுமார், யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்காங்க. ஒரு டீசென்டான பவுலிங் லைனப், எக்ஸ்ட்ரானரியான பேட்டிங் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டீமாவே இருக்காங்க. 100க்கு ஒரு 75 மார்க் கொடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்குவாட் அப்படிங்கிறது பக்காவே இருக்கு. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் குரூப் ஆஃப் டெத் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஒரு டீமுங்க. ஸோ கண்டிப்பா இந்த வருஷம் ஐபிஎல் டீம் பெஸ்ட் டீம் அப்படின்னு சொன்னா மும்பை இந்தியன்ஸ் தான் பிக் பண்ணி ஆகணும். நான் நிறைய வீடியோ போட்டுட்டேன். எந்த வீடியோவில் நீங்க உங்களுடைய ஃபேவரட் டீம் எல்லாம் வச்சா கூட இவங்க கொஞ்சம் தனி ரகம். அதுக்கு காரணம் கரண்ட் இந்தியன் டீம்ல இருக்குல்ல, அதுல 6 பேர் பக்கம் இந்த டீம்ல இருக்காங்க. ரோஹித் சர்மா, இசான் கிஷன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நெஹல் வதேரா மட்டும் இல்ல, அண்ட் அது மட்டும் இல்லாம ஹர்திக் பாண்டியா இருக்கிறாரு. அதாவது ஃபாரின் பிளேயர்ஸ் ஒருத்தர் கூட சேர்க்காமலேயே 6 வரைக்கும் பேட்டிங் யூனிட் உங்களுக்கு நச்சுட்டு இருக்கு. இது போக ஒரு ஸ்பின்னர் வேணும் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது முகமது நபி உள்ள வந்தாருன்னா அவர் இப்ப பிரிச்சுட்டு இருக்காருங்க. 21 பாலுக்கு 47 அப்படிங்கிற மாதிரி பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. எக்ஸலண்டான ஒரு பவுலர். ஸோ ஆப்கானிஸ்தானுக்காக உடச்சு கொட்டியிருக்காரு, குப்பா மாதிரி விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ அவரை கண்டிப்பா ஸ்குவாட்ல எடுக்க போறாங்க. ஸோ இது போக டிம் டேவிட் கிட்டத்தட்ட 8 வரைக்கும் உங்களுடைய பேட்டிங் யூனிட்டை பார்த்தா எப்பா அப்படிங்கிற மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே நம்ம 9வது ஜெராட் காட்ஸ்லே, இவரு வந்துட்டு காட்ஸியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பவுலர் அப்படின்னா கூட அவரும் பேட்டிங் டீசெண்டா ஆடுவாருங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்க்கும்போது 9 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. செம்மையான ஒரு டெட் பவுலர் அண்ட் பும்ரா. ஸோ அது மட்டும் இல்லாம கூட சப்போர்ட்டுக்கு வந்துட்டு மத்வால் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்துட்டு போன வருஷம் உருவாக்குனாங்க. டீசென்டான லைன் அண்ட் லென்த். அதாவது சிஎஸ்கேக்கு எப்படி முகேஷ் சௌத்ரியும் எப்படி ஒரு லோன் வாரியரா இருந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ இன்ஜுரினால வரல, இந்த வருஷம் திரும்பி உள்ள வராரோ. ஸோ அந்த அளவுக்கு சைலண்ட் கில்லரா வச்சிருக்காங்க மத்வால். அவருடைய பவுலிங் செம்மையா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது போகவும் பெஸ்ட் பவுலிங் யூனிட்டை வந்துட்டு பேக்கப் வச்சிருக்காங்க. இது எல்லாமே ஓகே. இருந்தாலும் நான் ஒரு ஃபாரின் பிளேயரை கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். அது வேற யாரும் கிடையாது, ரொமேரியோ ஷெப்பர்ட். ஸோ மேபி இம்பாக்ட் பிளேயராக உள்ள வருவார். ஸோ அவர்கிட்ட இருந்த ஒரு 4 ஓவர் பார்க்கலாம். எக்ஸலண்டான பேட்டிங். ஸோ ஆக மொத்தத்தில் 10 பேர் பக்கம் இந்த டீம்ல பேட்டிங் ஆடுவாங்க போல. பும்ராவை தவிர எல்லாருமே பேட்டிங் ஆடுவாங்க போல, அண்ட் மத்வாலை தவிரையும் எல்லாரும் பேட்டிங் ஆடுவாங்க போல. ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஒருத்தர் இம்பாக்ட் பிளேயராக உள்ள வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக 10 வரைக்கும் பேட்டிங் இருக்கு.
தலை சுத்துற அளவுக்கு பேட்டிங் யூனிட்டை வச்சிருக்காங்க. சூப்பரான பேட்டிங் யூனிட். உண்மையாலுமே அந்த கோர் டீம் மும்பை இந்தியன்ஸுடைய கோர் டீமை ரிட்டர்ன் கொண்டு வரணுங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்ஷனில் இசான் கிஷன், சூரியகுமார் யாதவ் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திலக் வர்மானுங்கிற நியூ டேலண்ட்டை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்போ அவங்க டீமுடைய முன்னாள் ஃபார்மர் பிளேயரான ஹர்திக் பாண்டியாவும் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதுனால ஸ்குவாடு பக்காவாக இருக்கு. ஆல்ரெடி சொல்ற மாதிரி கரண்ட் இந்தியன் கிரிக்கெட்டில் இருக்கிற 5 பேர் அப்படியே சொல்லையா இருக்காங்க. அண்ட் பும்ராவோட சேர்த்தணும் அப்படின்னா 6 பேர் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான ஸ்குவாட். அது போக நச்சுன்னு போடக்கூடிய ஒரு 2 ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்காங்க. ஸோ காட்சிக்கு ஏதாவது பிரச்சனை கூட மதுசங்கா இருக்காரு. அவர் பர்ஃபெக்டான ரிப்ளேஸ்மெண்ட். அழகாக ஆக்ஷனுக்கு வந்தாங்க. ஸோ ஆர்சிபியோட கம்மி அமௌண்ட் இருந்துச்சு. அந்த அமௌண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 15 கோடியில் 3 பிளேயரை தட்டி தூக்குனாங்க பாருங்க. மதுசங்கா, காட்சி அண்ட் நபி 3மே பெஸ்ட் பை. இந்த 3 பையும் ஆர்சிபி பண்ணியிருக்க வேண்டியது. ஆர்சிபி கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஸோ ஓவராலாக மும்பை இந்தியன்ஸோட ஸ்குவாட் தரமாக இருக்குது. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரி, ஓகே, கம்பேரிசன் பார்த்துருவோம். ரெண்டு டீமில் எந்த டீமுக்கு வந்துட்டு ரொம்ப பலமாக இருக்கிறாங்க. ஸோ யாருக்கு வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது? அதாவது கிரவுண்ட் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் வான்கடையில் யார் வின் பண்ண போகிறான், அண்ட் சின்னசுவாமியில் யார் வின் பண்ண போகிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே தாங்க. ஆனால் ஆல்ரவுண்டிங் டிபார்ட்மெண்ட் அந்த இடத்துலனா கேமரூன் கிரீன் மேலே தான் நம்பிக்கை இருக்குது. ஸோ அவங்க மிகப்பெரிய ஒரு ஜெம்மை மிஸ் பண்ணிட்டாங்க. ஹசரங்கா பேஸ் ப்ரைஸில் கிடைச்சாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க எடுக்காமல் போயிட்டாங்கன்னு சொல்லணும். எடுத்திருந்தால் வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இந்த பக்கம் முகமது நபி இருக்காருங்க. ஸோ அது போக அவங்களுக்கு இந்தியன் ஸ்பின்னர்ஸும் இருக்காங்க. சாரி, நான் ஸ்குவாடில் வந்துட்டு நிறைய பவுலர்ஸை பற்றியே பேசிட்டேன். மும்பை இந்தியன்ஸில் அவங்ககிட்டயும் 2-3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஸ்குவாடில் வரும்போது உண்மையாலுமே நல்லா பண்ணத்தான் போகிறாங்க. ஸோ அதே மாதிரி இவங்ககிட்டே ஸ்பின் யூனிட் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ 2 பேருக்குமே ஸ்பின் யூனிட் ஒரு தடுமாற்றம் தான். இந்த பக்கம் நபியை மட்டும்தான் அவங்க நம்பி ஆகணும். ஸோ மற்ற எல்லாமே வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மயங்க் தகர், கரண் சர்மா 2-3 எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான் இருக்காங்க. ஸோ இவங்க டீம் ஸ்பின் யூனிட் வந்துட்டு ஊசல் ஆடிட்டு இருக்கு. ஆனால் பவுலிங் அண்ட் பேட்டிங் யூனிட்டை கம்பேர் பண்ணும்போது பவுலிங் யூனிட் அவங்க வெறித்தனமாக இருக்காங்க. இந்த பக்கம் ரெட் டீமில் முகமது சிராஜ், ஃபர்குசன், வைசாக் விஜயகுமார் ஆர் எஸ் தயால் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அந்த பக்கம் ப்ளூ டீமில் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையான ஒரு பவுலிங் யூனிட். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பக்காவான பவுலிங் யூனிட் வச்சிருக்காங்க. ஸோ மதுசங்கா, காட்சி 2 பேர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. அது போக நம்ம பார்க்கும்போது ரொமேரியா செப்போர்ட் இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பும்ரா 4 பேருமே தரமான பவுலர்ஸ். ஆனால் அவங்க 4 பேர் ஆட மாட்டாங்க, 3 பேர் தான் ஆடுவாங்க. ஸோ மத்வால் அப்படிங்கிற யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஆர்சிபியோட பவுலிங் யூனிட் இந்த பக்கம் செம்மையா இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் சைட் செம்மையா இருக்குன்னு சொல்லணும். பேட்டிங் யூனிட்டை கம்பேர் பண்ணி பார்த்தாலும் ஸோ இந்த பக்கம் ஃபுல் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் இருக்கிறதுனால ஃபாரின் பேட்ஸ்மேன் அவங்க மிச்சம் தான் பண்றாங்க. ஸோ அந்த பக்கம் டிவால் பிரேவிஸ்னு ஒரு சின்ன பையன், ஒரு அரக்க இருக்கிறான், ஒரு குட்டி பிசாஸ் இருக்கானுங்கிறத மறந்துடக்கூடாது. பிரிச்சு வீசிட்டு இருக்கான். ஆக்சுவலாக ஆர்சிபி ட்ரெயிலில் கேட்டிருந்தாங்க டிவால் பிரேவிஸ் வேணும்னு சொல்லிட்டு, அதாவது டிவிலியர்ஸ் மூலியமா. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் கொடுக்கல, விவரமா பேக்கப்புக்கு வச்சிருப்பாங்க. பிகாஸ் வந்துட்டு அவரு ஸ்பின் போடுவாருங்க. ஸ்பின் பவுலர் பிரச்சனை நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, ஒரே ஒருத்தர் தான் நபி மட்டும் இருக்காருன்னு சொல்லிட்டு அவரே எடுத்து அவர்கிட்ட இருந்து ஒரு 4 ஓவர் தள்ளலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அவரும் நல்லா ஆடுவார். அது போக வந்துட்டு உங்களுக்கு ஃபாரின் ஆப்ஷனும் இருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ அவங்களை விட போறது கிடையாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டா இந்த 6 to 7 மெம்பர்ஸ் தான். ஆனால் அவங்களை பொறுத்த வரைக்கும் 6 மெம்பர்ஸ் இந்தியன் பிளேயர்ஸே இருக்காங்க. அது போக டிம் டேவிட், டெவால் பிரேவிஸ், ரொமேரியோ செப்போன்னு ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரானரி பேட்டிங் யூனிட். ஸோ ஆர்சிபியை கம்பேர் பண்ணும்போது மும்பை இந்தியன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் இன்கேஸ் சின்னசுவாமின்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் மாட்டிட்டா ஸோ ஆர்சிபி பவுலிங்கில் அதிக ரன் கொடுத்து 200 அடிச்சிட்டாங்கன்னு பார்த்தோம்னா 200 திருப்பி அடிக்கிற அளவுக்கு ஆர்சிபி கிட்ட அந்த பேட்டிங் இருக்குது. சின்னசுவாமியில் ஆடுறதுக்காகவே பிளேயரை தரமாக எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ கிரீனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருக்காரு. ஸோ சின்னசுவாமியை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. மறந்துட வேணாம், அதாவது டாஸ் வின் பண்ணி ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்து, அதாவது சேசிங்கில் மட்டும்தான் சான்ஸ் அப்படிங்கிற ஹைலி பாசிபிள். இன்கேஸ் வந்துட்டு அவங்களுக்கு சேசிங் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ மும்பை இந்தியன்ஸ் திருப்பி அடிச்சு போடுவாங்க. ஸோ வான்கடையை பொறுத்த வரைக்கும் மும்பைக்கு தாங்க வின்னிங் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்குது. பிகாஸ் இவங்கள விட பெட்டரான லைனப் வச்சிருக்காங்க. ஸோ பவுலிங், ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் சிராஜ் ஒன்று தான் நம்பி ஆகணும். எஸ் தயால் அண்ட் ஃபர்குசன் எப்படி போட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ ஓவராலாக ஸோ நான் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் தான் சொல்லி ஆவேன். ஸோ இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஆதிக்கம் செலுத்த போகிறவங்க அவங்க தான். ஸோ சிஎஸ்கேக்கு எதிராகவும் சரி, எந்த டீம் வந்தாலும் ஆதிக்கம் அவங்க தான் செலுத்த போகிறாங்க. ஸோ பியூராக அவங்களோட ஸ்குவாடை வச்சு சும்மா நம்ம பேசுறது மட்டும்தான். ஸோ இதனால கண்டிப்பாக இவங்க தான் ஜெயிப்பாங்கிறது 100% கிடையாது. நான் பல வீடியோவில் சொல்கிற மாதிரி ஆன் டேல யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஒரு பிளேயர் நின்று தரமாக ஒரு 80, 70 அந்த மாதிரி அடிச்சு கொடுத்தா கூட பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவங்களோட ஸ்கோர் அப்படிங்கிறது நல்லா புதுசாயிரும். திடீர்னு ஒருத்தருக்கு லக், மத்வாலுக்கு கூட லக் மாட்டி ஒரு 4 விக்கெட் எடுத்துட்டா கூட மேட்ச் திரும்பும். இந்த பக்கம் யார் கண்டா யஸ்தயால் கூட 4 விக்கெட் எடுத்தாலும் மேட்ச் திரும்பறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆன் டேல யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த பக்கம் தான் போகும். ஸோ கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நீங்கள் ஒரு ஆர்சிபி ஃபேனாக இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸோட ஸ்குவாடை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை நீங்கள் ஒரு மும்பை ஃபேனாக இருந்தீங்கன்னா ஆர்சிபி ஸ்குவாடை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.